கார் கலருக்கு இருக்கிற கிட்டன் குட்டி எவ்வளோ புஷ் புஷ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் பூனை குட்டி வாங்கி வளர்க்கணும் சூப்பராக இருக்கும். கார் பர்ஃப்யூம்ஸ் மட்டுமே ஒரு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்கங்க. ஹெலிகாப்டர் மாதிரி என்னென்னமோ டைப்பெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒன் ஹேண்டில் ஓட்டுற இந்த நாபு ஸ்டேரிங் நாபுங்கிறாங்க. அது ஏகப்பட்ட டைப்பில் 200 ரூபாயிலேருந்து இருக்குது. அதை நானும் ஒன்று வாங்கி மாட்டிட்டேன். ஃபிட்டிங்ஸ்லாம் அண்ணா தான் எனக்கு எல்லாம் மாட்டி கொடுத்தாரு, ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் என்னென்ன எங்கள் வண்டிக்கு மாட்டிருக்கோம்னு சொல்லுங்கள். உங்கள் வண்டி கூட ஆடியோ செட்டு மாட்டிருக்கோம். வேர்ல்டுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் மாட்டியிருக்கோம். 1600 செட்டு. ஒரு ஸ்பீக்கர் 4-5 ஸ்பீக்கர் மாட்டியிருக்கிறோம். 600 தான் சோனி. பேக்கில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கு ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம், ஓவல் ஸ்பீக்கர். அது ஒன்று 1300 ஸ்பீக்கர். ஃபிட்டிங் நம்மளே செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருவோம். கிளாரிட்டியாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்பீக்கரில் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ஓகே, இந்த காருக்கு நல்ல சவுண்டு தான். சின்ன காரு, நல்ல சவுண்டு. சீட் கவர் எல்லாமே புதுசாக மாற்றிட்டாங்க. ஒரு சீட்டு காணோம். ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. சீட் கவர் பார்த்தீங்கன்னா 2500 ஃபிட்டிங் கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டி வந்து டச் அண்ட் ஃபீல் தாங்க. நீங்கள் தொட்டு பார்த்தா தான் தெரியும், நல்ல ஃபீல் இருக்குது. குஷனுக்கு நல்ல குஷன் இருக்குது. ஆனால் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குல்ல? கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட் அண்ட் பிளாக்கு, பீச் பிளாக்கு, டேனு. ஓகே, 4 கலர் இருக்கும். சீட் கவர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோங்கண்ணா? சீட் கவர் ஸ்டார்டிங் 1800 இருக்குது. அது நார்மலாக தான் குவாலிட்டி இருக்கும். இந்த குவாலிட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 2200 இருக்கும். ஓகே. ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்ண்ணா? ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் 500 ரூபாய் இருக்கும். ஓகே. அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே. காப்பி தான், ஓய் கிடையாது, காப்பி தான். சரிங்கண்ணா. அதே மாதிரி இது செட்டு வந்து டிஸ்பிளே செட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? டிஸ்பிளே ஆடியோ செட், வீடியோ செட் இருக்குது. நீங்க ஸ்டார்டிங் வந்து ஆடியோ செட் போய் 1200 இருந்து இருக்கு. அந்த 1200 போனீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கிடையாது. ஓகே ஓகே. வாரண்டி கிடையாது. 1500க்கு மேல போட்டீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்டேரிங் கவர் மாத்திருக்கேன். ஆனா இது 200 இல்லைங்களா? ஸ்டேரிங் கவர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 200. இதுலயே ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிட்டிங்கோட 500 வரும் உங்களுக்கு. இது வந்து டிச்சி ஸ்டேரிங் சீட்டிங் கவர் இருக்கு. எனக்கு இதுவே நல்லா இருக்கு. இன்னும் ஸ்டிச் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். ரெடிமேட் கவர் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா கம்ஃபர்ட்டபிள் வேணும்னு சொன்னா ஸ்டிச்சிங் கவர் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகேங்க. அது போக இதுவும் நான் மாட்டியிருக்கேன், ஒன் ஹேண்ட் பண்ணிருக்கேன். அதுவும் நல்லா இருக்கு. 200 தான். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதுலேயே இன்னும் குவாலிட்டியானதெல்லாம் இருக்குது. அது எவ்வளோங்க? ஸ்டார்டிங் 200, 250, 350, 500 வரை இருக்குது. ஓகே ஓகே, பெஸ்ட்டாக இருக்கும். 100-200 கடைகளுக்கு மத்தியில் இதுவும் ஒரு கடை தான். இங்கே நான் உங்களை இங்கே வரணும்னு சொல்லலை. எல்லா கடையும் பார்க்கும்போது இந்த கடையும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னொன்று எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. A to Z பிராண்ட் எல்லாமே வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு பிராண்டடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு அருமையான நல்ல ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஒர்க்கும் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சீட் கவர் அந்த அண்ணா 4 சீட்டுமே கழட்டி அதை கரெக்டாக ஃபிட்டிங்கை பக்காவாக உட்கார வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த சுருக்கம்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல பக்காவாக அதை ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. சீட் கவரோட குஷனும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் எடுத்த சீட் கவர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருந்தது. அது நல்லா இருந்துச்சு. இன்னும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 2-3 4-5 கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. சின்ன காருங்க மாதிரி. இது வந்து நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் நார்மல் சீட் கவர் தான். உள்ளே எல்லாம் நாங்கள் போய் சுற்றி பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான ஹையர் எண்டு காருக்கு போடுற அளவுக்குலாம் சீட் கவர்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கிற குவாலிட்டி, அதோட ப்ரைஸு, அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடை பேர் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஜோனு, உக்கடம் புது மார்க்கெட்டு, அதாவது பழைய மார்க்கெட்டுக்கு முன்னாடியே வருது. ஒரு கட்டுக்கு முன்னாடியே A to Z எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபர்ஸும் வந்துட்டு ஃபிட்டிங்ஸுக்கு அதுக்கு எல்லாமே அவைலபிளாக இருந்தாங்க. ஏன்னா இடத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே டக்கு டக்குன்னு 1 ஹவருக்குள்ளேயே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பழைய மார்க்கெட் மாதிரி பழசா இல்லை, புது மார்க்கெட் மாதிரி புதுசாகவே இருக்குது. இங்கே பாருங்க, ஆர்பிஜி லைட்டில் ஒரு இது ஸ்பீக்கர் செட்டு, அப்புறம் எல்லா மோடோடையும், அப்புறம் இது ஸ்டேரிங் கவரு, அப்புறம் 1 ஹேண்ட் டிரைவர் மேலே இதோ இங்கே ஜாலியாக இருக்க சுற்றி இருக்கலாமட்டுக்கு. அப்புறம் இந்த முன்னாடி 2 ஸ்பீக்கரு, பின்னாடி 2 ஸ்பீக்கரு, ஓவல் ஸ்பீக்கரோட மாற்றிருக்கோம். பின்னாடி வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வைசர் இதை ஆட் பண்ணியிருக்கோம். கவர் மாற்றிருக்கோம் பாருங்கள். இது வந்து 2500 ப்ளஸ் ஃபிட்டிங்கோட. குஷன் சூப்பராக இருக்குது. நல்ல குஷனு. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸ்டிச்சஸ்லாம் சூப்பராக இருக்குது. முழுக்க என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.